व्याघ्रारूढं रक्तनेत्रं स्वर्णमाला विभूषितं वीरभट्टतरङ्गोरं वन्देहं शम्भुनन्दनं पुनलूर्क्षेत्रनिवासिनं सदा हरिहररूपचिन्तनं भक्तानां हृदयसञ्चारिणं சுப்பிரமணியம் குரும் நமாமியகம். நேற்றைய தினம் மணிதாசரை பற்றி பேசினோம். இன்றைக்கி என்னுடைய குருநாதர் புனலூர் சுப்பிரமணியர். எல்லாரும் ஆசையாக அழைக்கிறது தாத்தான்னு, புனலூர் தாத்தான்னு. அவர் தெரியாதவா பெரிய குருசாமிலானாலும் சரி, யாராவது எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு பெரிய குருநாதர் அவர். அவர்னால தான் ஒரு அன்னதானமே நமக்கு கிடைச்சிது. அச்சங்கோவில் போகிறோன்னா அவர் போட்ட பாதை தான் அது. நிறைய இடங்களில் அன்னதானம் நிறைய பண்ணியிருக்கார். கந்தசஷ்டிக்கு திருச்செந்தூரில் 7 நாள் அன்னதானம். அவர் மூச்சு காத்தே அன்னதானம் தான். அச்சங்கோவிலில் புஷ்பாஞ்சலி ரேவதி நட்சத்திரம், தை மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் அன்னதானம். ஆரியங்காவில் மண்டல பூஜைக்கு நாளும் மறுநாளும் அங்கே அன்னதானம். குளத்துப்பள்ளியில் விஷுக்கனிக்கு அன்னதானம். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து தை மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் புனூர்லேயே 2 வேளையும் வரக்கூடிய அன்னதானம் பண்ணிட்டு இருந்தார். அந்த காலத்தில் இந்த கோட்டையை வழி கிடையாது. இந்த புனலூர் வழியாக கொல்லம் போகிற எக்ஸ்பிரஸ் தான் அப்போ இருந்தது. அதனால் புனலூரில் இறங்கி சாப்பாடு சாப்பிடாமல் போனவாடே யாரும் இருக்க முடியாது. நான் சொல்ல ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னே இருக்கிற குருசாமிகள் யாராக இருந்தாலும் சரி, அப்பேற்பட்ட அன்னதானம் அவர் நடத்திட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பெரியானிடத்தில் அன்னதானங்கிறது ஜனவரி 11, 12, 13, 14, 15 5 நாளும் வந்தவாளுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அந்த மாதிரி அன்னதானம். அந்த காலத்தில் எல்லா சாமானும் கொண்டு போய் அந்த காட்டில் போடுறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான வேலை. அது அவர் தான் முதல்ல அன்னதானத்தை ஆரம்பித்ததுக்கு முதல்ல 1962 சன்னிதானத்தில் பிரதிஷ்டா தினம்னு ஒன்று பண்ணும். அதில் கிட்டத்தட்ட ஒன்றும் ஜாஸ்தி கும்பல் இல்லை, ஒரு 3000 பேர் தான் இருப்பாள். இன்றைக்கி அபிஷேகம் 12 மணி 1 மணி ஆகவே, அது வரைக்கும் சாப்பாடு இல்லையே அப்படின்னு வந்த ஐயப்ப பக்தன்மார்கள்லாம் சொன்னதை பார்த்துட்டு, அப்போல்லாம் சபரிமலை ரொம்ப சின்னதாக இருந்தது. அந்த இப்போ இருக்கிற மேல்சாந்தி ரூமுக்கு கீழே தான் சாப்பாடு பண்ணக்கூடிய இடம். அங்கேருந்து அந்த பஞ்சகஜம் கட்டிட்டு விபூதியும் அந்த வெள்தாடியுமா அவர் பேசினது, எல்லோரும் இங்கே சாப்பிட்டுட்டு சுவாமி தரிசனம் பார்த்துட்டு போகலான்னு ஒரு உறக்க குரலில் சொன்னார். திரும்பி பார்த்தா புனலூர் தாத்தா. யாருக்குமே தெரியாது அவர். தெரியாமல் எல்லா இடத்துலையும் அன்னதானம் பண்ணிட்டு இருந்த ஒரு மகாபிரபு. அன்னதானம் தான் அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். அந்த மாதிரி பண்ணினவர். பிறந்தது நாகர்கோவில் பக்கத்தில் சுசீந்திரம், அந்த பக்கத்தில் ஆசிரமங்கிற கிராமம். அவர் வாழ்க்கை நடத்துறதுக்காக வேண்டி புனலூருக்கு வந்தார். டோல்கேட் சுப்பிரமணியன்னு சொல்லுவார். இந்த மரம் யானைகள்லாம் பார்க்கணுமானா, தமிழ்நாட்டுக்கானாலும் சரி கேரளாவுக்கான யானை கோவிலுக்கெல்லாம் பார்க்கணுமானா அவர் தான் பார்த்து சொன்னால் தான் யானையை ஒத்துப்பார். அதே மாதிரி கொடிமரங்கள்லாம் வேணுமானா மரத்தெல்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சதுனால இந்த மரங்கள்லாம் அவர் தான் பார்த்து, அச்சங்கோவிலுக்கெல்லாம் அவர் தான் பார்த்துருக்கார். அரியங்காவுக்கு அவர் தான், சபரிமலைக்கு இதுக்கு முன்னாடி பண்ணின இதுக்கும் அவர் தான் பார்த்துருக்கார். அவரை கேட்காதவா யாரும் இருக்க மாட்டார். சபரிமலையில் இருக்கிற மேல் சாந்திகள் கீழ் சாந்திகள்லாம் கூட இவர்கிட்ட இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு கேட்டு அந்த ஒரு பெரிய அந்த மாதிரி அவருக்கு கிடைச்சதுங்கிறது பூர்வஜன்ய புண்ணியம். அவருடைய வலது கரமாக இருந்த வாஞ்சீஸ்வரையர் செங்கோட்டையில் இருந்தார். அவரும் அந்த அன்னதானத்தை விடாமல் நடத்தின்னு இருந்தார் அவர் கூட. அப்புறம் அவருடைய காலம் 79க்கு ஆனது. 1979க்கு அப்புறம் அவரும் இன்றைக்கி விடாமல் ஆரியங்காவிலையும் குளத்துப்படையிலையும் நடத்தின்னு இருக்கார். அவர் கூடயே இருந்து எல்லா இடத்துக்கும் போனவர். அவர்கிட்ட கேட்கணுமான இவர்கிட்ட கேட்டால் போகிறோம், இவர்கிட்ட கேட்டான். அவர் கண்ணால் புனலூர் தாத்தா பார்த்தாரன்னா வாஞ்சியை செய்யக்கூடியவர். அப்படி ஒரு பெரிய ஈடுபாடு. குரு சிஷ்யால்னா அப்படி தான் இருக்கணுங்கிறதுக்கு அவள் தான் ஒரு இலக்கணமாக இருந்தாள். புனலூர் தாத்தா எப்படின்னா குழந்த மாதிரி, யாரை எதுவுமே கடந்து பேச மாட்டார். எவ்வளவு அவர் சித்தர்னால் ஒரு பெரிய சித்தர். இன்றைக்கி பெரியான வட்டத்தில் சித்தர்கள் இருக்கான்னு சொன்னால் அதில் ஒரு சித்தரை என்ன புனலூர் தாத்தா கூட சொல்லலாம். அவரும் நிறைய விருத்தங்கள் பாட்டுகள்லாம் பாடுவார். அவருக்கும் 5 பொன் குழந்தைகள், ஒரு பிள்ளை. எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி அது சொந்த செலவில் அன்னதானம் பண்ணுவார். அப்போ ஏற்பட்ட குருநாதர் சிஷ்யனாக நான் கிடைச்சதை விட எனக்கு நல்ல குருநாதர் கிடைச்சாருன்னு தான் சொல்லணும்.